ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு ஒரு சாதா ஒரு இதில் தான் வந்தது பார்க்குறதுக்கு. இவங்க முதலாக இவங்க தமிழில் வந்திருக்கு, ப்ரொடியூசராக, டைரக்டராக. ஆனால் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை. ஆனால் எந்த ஒரு மாஸாக எடுத்திருக்கு. ஒரு பெண் வாழ்க்கையில் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும், எப்படி பிரதர்ஸு எல்லாருமே இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணுன்னு தோன்றுது. ஏன்னா எல்லோரும் பாதுகாப்போடு இருக்கணும். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படணுன்னா நம்மளே காப்பாற்றணும். அதுதான் எனக்கு தோன்றுது. அதுவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு கண்ணில் பார்வை இல்லாமல் ஒருத்தர் இவ்வளோ கஷ்டப்படும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. நல்ல இன்ட்ரெஸ்டாக பார்த்த மாதிரி இருந்தது. ஸ்டோரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் இடிக்கிறது இதுக்கெல்லாம் என்னென்ன கனெக்ஷன் அப்படின்றது தெரியல. ஆனால் கடைசியில் தான் அந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா புரிஞ்சிச்சல, நல்லா இருந்தது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஊடக நண்பர்களுக்கும் இங்கே இந்த ப்ரிவ்யூ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் சாதாரணமாக நம்ம ஊருக்குள்ளே மழை வரும். அந்த மழை வரும்போது அது போவதுக்கான வசதி, அந்த தண்ணி போவதுக்கான வசதி இல்லை. அந்த வசதி இல்லாமல் இருக்கும்போது எப்படி ஒரு மாநகரம் கஷ்டத்துக்கு வர்றாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து உருவாகக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த தண்ணி போவதுக்கு இடத்தில் பெரிய பில்டிங் கட்டி அமைச்சு, அந்த பில்டிங்க்கு அந்த பில்டிங்கினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நகரத்தோட, ஒரு சிட்டியோட கதையில் ஒரு காதல் கதை உள்ளுக்குள்ளே அந்த காதல் கதை சேர்ந்து தான் இந்த படத்தை நான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம எப்படி போனாலும் நம்ம வாழ்க்கை அடுத்தவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது ஒரு கண்ணத்தோடு தான் நம்ம வாழ்க்கையும் அமைக்க வேண்டது. நம்ம வாழ்க்கையை அப்படியே அமைக்கும்போது தான் அந்த ரூட்டு கரெக்டாக இருக்கும். நல்ல செய்ததற்கு என்னென்னா செயல் தான் முக்கியம், வார்த்தை அல்ல. செயல்படும்போது தான் நல்லது கிடைக்கும். அதனால் இந்த படம் அப்படி ஒரு நோக்கம் கூட நான் அந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். எல்லா ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளெல்லாம் சொன்னால் தான் அடுத்த படத்தை கொஞ்சம் கூட நல்லா பண்ண முடியும். அந்த குறைகள் ஒரு கௌரவமாக தான் நான் எடுக்கிறேன். எப்படி இருந்தாலும் வந்தவர்களுக்கெல்லாம் நன்றி, வணக்கம். அகமொழி விழிகள் என்ற ஒரு தமிழ் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்க்கிற எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அதாவது அவர் ப்ரொடியூசர் அவர்கள் மலையாளத்தில் நிறைய படங்கள் தயாரித்திருக்கார். அதனால் அவருடைய முதல் கன்னி முயற்சி இது தமிழில். அதாவது இது ஒரு காதல் கதை தான். ஆனால் அதை எப்படி அந்த கதையை அந்த கோத்திருக்கிறது எப்படி அடுக்குமாடிகள், அதாவது எந்த உத்தரவும் இல்லாமல் இஷ்டத்திற்கு கட்டப்பட்டு அதனால் அது இடிக்கப்படுது. அப்படி தான் அந்த ஓப்பனிங் சீன் ஆரம்பிக்கிறது. ஆனால் நம்மளுக்கு புரியலை. அதுக்கப்புறம் என்னென்னா காதல் கதையாக அது தொடர்ந்து வருது. இந்த படத்தை கொடுக்கணும், பெண்கள் பார்க்கணும் எப்படி அப்படின்றத ரொம்ப அவரது பெண்களுக்குரிய படம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்விடேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புது முயற்சி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினல் தமிழாக இல்லை மலையாளம் பண்ணிவிட்டு ரீமேக் பண்ணியிருக்காங்களா டப்பிங் தெரியல. நல்ல அழகான வாய்மொழியெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. தமிழ் நல்லா பேசியிருக்காங்க எல்லாருமே. கதாநாயகி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவர் ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ஆமாம் நடிச்சிருந்தார். இது ஒரு மலையாள டப்பிங் நினைக்கிறேன். பட் ஒரு தமிழ் படம் பார்க்குற மாதிரி ஒரு அருமையாக ஹீரோயின் அதாவது பிளைண்டாக நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நான் இதுவாக இருக்கிறோம். வசனங்களும் கொஞ்சம் நல்லா இருந்தது. படம் எக்ஸ்ட்ரீம்லி இட் வாஸ் வெரி குட். லைவ்லி அது போன நேரமே தெரியும். தேங்க்யூ. ஒரு படத்தில் அல்லது நம்ம வெளியில் பார்க்கும்போது கண் திரையர்களை பற்றி ஒரு இறக்கம் மட்டும் தான் பண்ணுவோம். பட் அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு அழகான எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள் இருக்குங்கிறத ஒரு கண்பார்வை அற்றவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி தான் எப்படி பண்ணிருப்பாரோ அதே மாதிரி அந்த கேரக்டரை உள்வாங்கி மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு புதுமையான ஒரு முயற்சி, நல்ல வரவேற்கப்படும். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். Calling me for the movie, it's such a fantastic movie. The theme is very nice and the heroine and the hero has done so well and it has been directed well also. We enjoyed it thoroughly. Keep rocking.
Yeah, we enjoyed the movie and thanks for calling us here. It was a nice movie and something different it was. And they've taken it really good. And not only that, it's very touching. இந்த மூவி ஒரு நல்ல தீமில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் இஸ் ரியலி வெரி குட் அண்ட் இட் blend with the movie very well and story was well done. Climax portion லாஸ்ட்டில் அந்த ஒரு 15 minutes 20 minutes was really very good and really I wish the entire team a great success. Thank you. நல்லா ஒரு நியூ ஸ்கிரிப்டு டைரக்டரு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நல்லா ஒரு தீமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு கான்செப்டு. ஸோ ஒரு அந்த கண்ணு தெரியாதவங்க அந்த பிளைடுங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகும். ஸோ டைரக்டருக்கு வந்து எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அந்த ஸ்டோரி புரிஞ்சுது. பிளைண்ட்லி அவங்க ஆக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஆக்டர். அந்த பிளைண்டாக அவங்க ஆக்ட் பண்ணது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆக்ட். எல்லாம் வந்து நார்மலாக ஆக்ட் பண்ணிடலாம். ரெண்டு பேரும் அந்த பிளைண்ட் ஆக்ட் பண்ணது இட் வாஸ் வெரி குட். ஸ்டார்டிங்கில் என்னடா ஒன்றுமே புரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பார்ட் பேமெண்ட்டாக பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் ரியலி ബ്ലൈൻഡ്ലി ആക്ടിങ് ഇസ് വെരി ഗുഡ്. താങ്ക് യു. ഞാൻ മലയാളത്തിൽ പറയാം. ഞാനിന്ന് കേരളത്തിൽ നിന്ന് രാവിലെ വന്നതാണ് ഇവിടെ. അപ്പോൾ ഇവിടെ വന്നപ്പോൾ ഈ ഒരു പടം കാണാൻ എനിക്കൊരവസരം കിട്ടി. അപ്പോൾ അതൊരു ഭാഗ്യമായിട്ട് കാണുന്നു. കാരണം നല്ല സൂപ്പർ പടം. ഇതിൻ്റെ സ്റ്റോറി ആവട്ടെ, ആ ഒരു ലവ് സ്റ്റോറി എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു റിയലായിട്ട് തോന്നുന്നു. അത് കണ്ടപ്പോൾ തന്നെ ഞങ്ങൾക്കൊരു ഭയങ്കര ഫീല്. പിന്നെ ക്യാമറയാണെങ്കിൽ നല്ല സൂപ്പർ ക്യാമറ, അതിൻ്റെ ഛായാഗ്രഹണം എല്ലാം തന്നെ നല്ല സൂപ്പറായിട്ടുണ്ട്. അത് നേരിട്ട് ഞങ്ങളതൊരു റിയലായിട്ട് സംഭവിക്കുന്ന പോലത്തെ ഒരു സ്റ്റോറി ആയിട്ടാണ് തോന്നിയത്. നല്ല സൂപ്പർ. ഇത്രയും എനിക്ക് പറയാം. ஆக்சுவலி எனக்கு வரணும்னு ஐடியாவே இல்லை. பாஸ்டிங் இருந்தது. ஜோதி மேடம் அண்ட் அவர் டீம் விமன்ஸ் ரைட்ஸ் டீம் அண்ட் மேடம் டீம் அதனால் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் வந்தோம். ஓகே, தேங்க்யூ.